நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு சூறாவளியா வருவார்னு சொன்னாங்க. சுனாமியா வந்துட்டார். மாத்தி மாத்தி திமுக அதிமுக திமுக அதிமுக தான் ஆளுட்டு வருது. ஜனங்களுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒரு மாற்று. ஜனங்களுக்கு வேணும் திராவிட கட்சிகள், 2 திராவிட கட்சிகளுக்கு 5 வருஷம் கொடுத்து 10 வருஷம் 20 வருஷம் கொடுத்துட்டாங்க. ஜனங்களுக்கு இந்த திராவிட கொள்கைகள், இந்து மத எதிர்ப்பு, பிராமண துவேஷம், சனாதன எதிர்ப்பு, நீட்டு நோட்டா, இந்த மாதிரி விஷயங்கள், எய்ம்ஸ் இதெல்லாம் காது புளிச்சு போற அளவுக்கு கேட்டு போச்சு. அவங்க சொன்னா எனக்கு ஆக்ஷன் வேணும், டெலிவரபிள்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தாங்க. யாரும் கிடைக்கல. விஜய்னு ஒரு ஃபோர்ஸ் வந்ததுனால எல்லாம் போட்டு குத்தி விட்டாங்க. முதலமைச்சரே தோல்வி அடைஞ்சிருந்த ஜெயலலிதாக்கு பிறகு 96ல ஜெயலலிதா வந்து பர்கூர்ல தோத்து போனாங்க. கலைஞர் தோத்ததில்லை, எம்ஜிஆர் தோத்ததில்லை, அண்ணா தோத்ததில்லை, ஜெயலலிதாவும் மட்டுமே தோத்தாங்க. அந்த வரிசையில் ஸ்டாலின் வந்துட்டார். ஸோ இது தமிழ்நாடு கண்டிராத ஒரு விந்தைன்னு சொல்லலாம். திராவிட கட்சியோட ஆட்சி இதோட முடிய போகுதுன்ற அந்த இண்டிகேஷனா சார்? 31 தேர்தலில் 2 திராவிட கட்சிகள், ஒரு திராவிட கட்சி காணப்படும். இந்துக்கள் மனத்தை புண்படுத்தினாலும் இந்துக்கள் போடல. இவங்க நினைச்சாங்க இஸ்லாமிய வாக்கெல்லாம் வரும். எல்லாம் இஸ்லாமிய டிவிக்கு போயிட்டாங்க. கிறிஸ்தவ அவங்களும் அங்கே போயிட்டாங்க. நற்கதியாக விடப்பட்டது திமுக மட்டும் இல்லை, அதிமுக கூட சேர்ந்து. என்ன நடக்க போகுதுன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுக திமுக காங்கிரஸ்ல பாஜகலேருந்தும் நிறைய பேர் போய் ஜாயின் பண்ண போறாங்க. விஜய் முதலமைச்சரா வந்தா கூட திமுக ஆதரவு மனநிலையில மத்திய அரசாங்கம் இருந்ததுன்னா தமிழ்நாட்டுல கடவுள் வந்தா கூட பாஜகவை காப்பாற்ற முடியாது. 2 மாதம் தள்ளி போயிடும். மத்திய பாஜக முழுக்க நம்ப தயாரா இல்ல. விஜய்க்கு தொல்லை கொடுத்தாலும் கொடுக்கலாம். அவங்க எப்படி சார் தொல்லை கொடுப்பாங்க? பணம் கொடுக்காம இருக்கலாம், அவங்கள வழி கொண்டு எடுத்து பண்ணலாம். ஆனால் விஜய் அதுக்கெல்லாம் கேர் பண்ண மாட்டார். ஸ்டாலின் மாதிரி எதிர்க்கக்கூடிய அளவு மனநிலையில விஜய் இல்லை. ஏன்னா கரூர் சம்பவம் இருக்கு, அது ஜட்மெண்ட் வரணும், சிபிஐலேருந்து இருக்கு, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்களா தெரியல. மத்திய அரசாங்கம் என்ன பண்ண போறதுங்கிறத பொறுத்து தான் விஜயோட அடுத்த கட்ட மூவா இருக்கும். பணம் கொடுக்காம இவ்வளவு வெற்றி பெற்றிருந்து பெரிய ஆச்சரியம். அது இட்ஸ் ஹிஸ்டரி ரிட்டன் இன் தமிழ்நாடு. ஒரு சரித்திர சாதனை படைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். நம்மளோட கணிப்பு எல்லாம் மீறி அவர் வந்துட்டாருன்னா எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றிருப்பாரு. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய எலெக்ஷன் ஸ்பெஷல் இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷம் சுவாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. திரு விஜய் அவர்கள் சிஎம்ஆக அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ மெஜாரிட்டி இப்போ வரைக்கும் கிராஸ் ஆகல. அதுக்கடுத்து என்னென்ன நடக்க வாய்ப்பு இருக்கு சார்? எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு சூறாவளியா வருவார்னு சொன்னாங்க. சுனாமியா வந்துட்டார். ஏன்னா அரசியல் அடிச்சுபடி தெரியாது அப்படிலாம் கிண்டல் பண்ணாங்க. ஜனங்களுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ஒரு மாற்று. ஜனங்களுக்கு வேணும் திராவிட கட்சிகள், 2 திராவிட கட்சிகளுக்கு 5 வருஷம் கொடுத்து 10 வருஷம் 20 வருஷம் கொடுத்துட்டாங்க. 1967 காங்கிரஸ் தோத்து திமுக வந்தது. 67 2026 வரைக்கும் மாத்தி மாத்தி திமுக அதிமுக தான் ஆளுட்டு வருது. ஜனங்களுக்கு இந்த திராவிட கொள்கைகள், இந்து மத எதிர்ப்பு, பிராமண துவேஷம், சனாதன எதிர்ப்பு, நீட்டு நோட்டா, இந்த மாதிரி விஷயங்கள், எய்ம்ஸ் இதெல்லாம் காது புளிச்சு போற அளவுக்கு கேட்டு போச்சு. அவங்க சொன்னா எனக்கு ஆக்ஷன் வேணும், டெலிவரபிள்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தாங்க. யாரும் கிடைக்கல. விஜய்ல என்ன ஆயிருக்கும், ஏடிஎம்கே வந்திருக்கும், மாற்றி வந்திருக்கும். விஜய்னு ஒரு ஃபோர்ஸ் வந்ததுனால எல்லாம் போட்டு குத்தி விட்டாங்க. திமுக அதிமுகவோட எம்எல்ஏ 2 சேர்த்தா கூட விஜயோட எம்எல்ஏ கிட்ட வருமானு தெரியலையே. முதலமைச்சரே தோல்வி அடைஞ்சிருந்த ஜெயலலிதாக்கு பிறகு 96ல ஜெயலலிதா வந்து பர்கூர்ல தோத்து போனாங்க. கலைஞர் தோத்ததில்லை, எம்ஜிஆர் தோத்ததில்லை, அண்ணா தோத்ததில்லை, ஜெயலலிதாவும் மட்டுமே தோத்தாங்க. அந்த வரிசையில் ஸ்டாலின் வந்துட்டார். ஸோ இது தமிழ்நாடு கண்டிராத ஒரு விந்தைன்னு சொல்லலாம். இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, எல்லா எக்ஸிட் போலுமே திமுக தான் ஆட்சி பிடிக்கும்னு சொல்லிட்டு, எல்லா எக்ஸிட் போலும் எக்ஸப்ட் மை ஓட் சிஎன்என் மட்டும் சொல்லிட்டு, மை ஆக்சிஸ் இந்தியா மட்டும் சொல்லிட்டு டிவிகே ஜெயிக்கணும், அது கேலி பண்ணாங்க. இது என்னன்னா ஒரு பத்திரிகையாளர்களுக்கே கணிக்க முடியலமா. ரொம்ப ஒரு வித்தியாசமான தேர்தல். நம்ம விஜய் வருவாரு, சீட்டு வாங்குவாருன்னு சொன்னமே தவிர மெஜாரிட்டி வருவான்னு சொல்ல, நம்மளை கணிக்க முடியல. அது மக்கள் கொதி நிலையில இருந்திருக்காங்க. ரொம்ப அமைதியா இருந்திருக்காங்களோ மனசுல மட்டும் வச்சுக்கிட்டு. யாரு போய் எக்ஸிட் போல கேட்டாலும் பதில் சொல்ல. அவங்க அந்த இடத்துல அவங்க பாக்குறது 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா யார் வருவாங்க. அண்ணாமலை வந்து அண்ணாமலை கொடுத்துருப்பாங்க. அண்ணாமலை இல்லாதனால விஜய் கொடுத்துருக்காங்க. விஜய் வந்து அரசியல் தெரியுமோ தெரியும், அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. இத்தனால இவனுக்கு போட்டான்ல,
2 பேருக்கு போட்டால இவருக்கு விஜய் கொடுத்துப்பாரு, இதை மாத்திக்கலாம். நாம் தான் தமிழ்நாட்டின் எஜமானர்கள் என்பதை நிரூபித்தது தமிழ்நாடு வாக்காளர்கள். திராவிட கட்சியோட ஆட்சி இதோட முடிய போகுதுன்ற அந்த இண்டிகேஷனா சார் இதெல்லாம்? 31 தேர்தலில் 2 திராவிட கட்சிகள் ஒரு திராவிட கட்சி காணப்படும், கண்டிப்பாக காணப்படும். எனக்கு தெரிந்து 10 வருடங்களுக்கு பிறகு போட்டி விஜய்க்கும் பாஜக, அண்ணாமலை இருந்தார்னா அண்ணாமலை, இல்லை வேற யார் அடுத்த தலைவர் வராங்களோ அவங்களுக்கு தான் போட்டி இருக்குன்னு தோன்றுது. ஏன்னா திராவிடம் என்பது சம்ஸ்கிருத வார்த்தை. 3ன்னா சம்ஸ்கிருதத்தில் 3ன்னு பேர். 3 கடலும் சங்கமிக்கும் இடம் தான் திராவிடம். அப்படி திராவிடத்தை முன்னேற்ற கழகம், திராவிட கழகம் வச்சுட்டு சம்ஸ்கிருதத்தையும் இந்து மக்களையும், அதான் என் நண்பர் ஒரு வேடிக்கையாக சொன்னார், எந்த வேலையில் ஸ்டாலின் வந்து கி வீரமணியும் சத்யராஜையும் திவ்யா சத்யராஜையும் பிரகாஷ் ராஜையும் தேர்தலுக்கு அமிச்சாரோ அந்த வேலையில் இந்துக்கள் முடிவு பண்ணிட்டா அவங்களுக்கு ஓட்டு போடுறது இல்லைன்னு. திருச்செந்தூர் விவகாரம், திருப்பரங்குன்ற விவகாரம், இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு தட் இஸ் ஒரு ஜெயலலிதா மேலே பிடிக்கலன்னா லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், அது ஒன்று மட்டும்தான். அரசாங்கத்து மேலே கோபம். அரசு ஊழியர்கள் 90% தாவாக போட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள் அத்தனை பேர் மாசா குத்திட்டாங்க. இந்துக்கள் மனசை புண்படுத்தினாலும் இந்துக்கள் போடல. இவங்க நினைச்சாங்க இஸ்லாமியர் வாக்கெல்லாம் வரும், எல்லாம் இஸ்லாமியர் டிவிக்கு போயிட்டாங்க, கிறிஸ்தவ வாக்கு அவங்களும் அங்கே போயிட்டாங்க. ஸோ நற்கதியாக விடப்பட்டது திமுக மட்டும் இல்லை, அதிமுக கூட சேர்ந்து தான். அதிமுக பண்ண தப்பு என்னன்னா, டிடிவி தினகரன் மட்டும் கூட வச்சனா போறாது. சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன், இந்த முக்கியமான தகவலை வச்சுக்க தவறிட்டோம். இவங்களால ஏன்னா எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதாவோ, எம்ஜிஆரோ இல்லைங்க. எப்படி ஸ்டாலின், கருணாநிதி இல்லையோ இந்த பக்கம் இவங்க ஜெயலலிதா இல்லை. அதை உணர்ந்து செயல்பட்டிருந்தாருன்னா இதோட இப்போ அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. என்ன ஒரு எம்ஜிஆர் வளர்த்த கட்சியை இந்த மாதிரி கெடுத்து குட்டித்தவராக்கிட்டாங்க. சரி, திமுகவுக்கு வருவோம். திமுக மேல மக்கள் அதிருப்தி ரொம்ப ஜாஸ்தியா போய், ஒரு பக்கம் போதை பொறுத்து கலாச்சாரம், குழந்தைங்க மேல ஏவியோட வன்முறை, பெண்கள் பாதுகாப்பு இல்லாதது, வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது, பழைய பென்ஷன் திட்டம் கொடுக்காதது. எனக்கு தெரிஞ்சு பிடிசியில் ஒர்க் பண்ண என்னோட ஒருத்தர் ரிட்டையர் ஆகி 5 வருஷமா அவருக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வு தொகை கொடுக்கல, பென்ஷன் கொடுக்கல, பிஎஃப் கிராஜுவிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்னால வந்தது, அது இவங்க ஷேர் கொடுக்கல. அவங்களாம் வயிறு சாப்பிட்டாங்க. அது இல்லாமல் மத உணர்வுல தலையிடுறது ஒரு அரசாங்கத்தின் வேலை இல்லை. இந்து மதத்தை மட்டும் சொல்ல, கிறிஸ்தவராக இருந்தாலும் இஸ்லாமியராக இருந்தாலும் எல்லா மதத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும். 2 மதத்தை ஃபேவர் பண்ணி ஒரு மதத்தை வந்து காழ்ப்புரிச்சாரம் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் அப்போ இந்துக்கள் இது கன்சாலிடேஷன் இண்டு வாக் ஃபோர்ஸ் வந்திருக்கானா அது நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கன்சாலிடேஷன் ஆஃப் இண்டு ஓட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர தொடங்கி இருக்கு. அடுத்த தேதியில் பாஜக வந்தாலும் வரலாம். போலரைசேஷன் பண்றாங்கன்றீங்களா? போலரைசேஷன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க? போலரைசேஷன் அதுவாக ஆயிட்டு இருக்கு. நீங்க தமிழ்நாடு பிஜேபி பாலரைசேஷன் பண்ற அளவுக்கு எஃபெக்டிவ் கட்சி இல்லைங்க அது. தமிழிசை, எல் முருகன், கருப்பு முருகானந்தம் இவங்கெல்லாம் போட்டிங்கன்னா எங்கே ஜெயிக்கும்? 3வது இடத்துக்கு தான் வரலாம். யாராவது பதவி ஏறி பிடிச்சவங்களாம் போட்டால் இவங்கள சொல்லக்கூடாது. சீட்டு கொடுத்தாங்க பாருங்க மத்திய பாஜக, அவங்களும் சொல்லணும். அவங்க பண்ண வேலை தான் மூணில் கறியை பூசிக்கிறாங்க. டெல்லி பாஜக இதை பற்றி கவலைப்படலைங்க. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு பிரைம் மினிஸ்டர் வாழ்த்துறை வழங்குறார். அவங்க ஃபோக்கஸ் வெஸ்ட் பெங்கால் தான். கேரளாவும் தமிழ்நாடும் என்னங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போனதுனால தான் யாருமே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரல. அமித்ஷா, மோடி வந்து தலை காமிச்சு போயிட்டாங்க, தொந்தரவு தாங்காம. அங்கே ராகுல் காந்தி வர போயிட்டாரு. தமிழ்நாடு கேரளாவும் அசாமும் அறியப்பட்ட ஒன்று. ஆனால் இதில் வெஸ்ட் பெங்கால் தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய இடம். அங்கே ஜெயிச்சிட்டாங்க. ப்ரூட்டல் மெஜாரிட்டியில். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் திமுக வரும்னு பாஜக கணக்கு போட்டதுனால தான் தமிழ்நாடு பக்கம் ஃபோக்கஸ் பண்ணல. அது அவங்களுக்கு மனநாடியாக போச்சு. இது எல்லாம் ஓகே. பாஜக, மத்திய பாஜக மரநாடி கொடுத்தது தமிழ்நாடு. ஏன்னா அவங்களே எதிர்பார்க்க சென்ட்ரல் ஐபி ஃபோர்ஸே என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க அநேகமாக திமுக வந்துடும் போல இருக்கேன்னு. அப்படி எதிர்பார்க்க ஒரு இடத்துல ஆனால் சுனாமி மாதிரி அடித்து தூக்கி போட்டு நிமித்தி வந்துட்டாங்கன்னா விஜய் என்ற ஒரு தனி நபர் கிடைத்த வெற்றி, மக்கள் எதிர்பார்த்த ஒரு 3rd ஃபேஸ், ஒரு 3வது முகம் கிடைக்குமோன்னு பார்த்தாங்க. விஜய் காட்டுறாங்க, ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஓகே சார், இப்போ வரைக்கும் விஜய் வந்து இன்னும் அந்த மெஜாரிட்டி, அந்த மேஜிக் நம்பரை இன்னும் தாண்டாம இருக்காரு. இன்னும் ஒரு எஃபெக்டிவா பண்ணிருந்தா எங்கேயோ போயிருக்குமே சார் நம்பர். அப்படி நம்பலாம், மேஜிக் நம்பர் தாண்டாம போயிட்டு இருக்காரு. ஆனா விஜய்ங்கிறவர் அவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை பொய்க்கிற, அவர் மேல வச்சிருந்த தன்னம்பிக்கை பொய்க்கிற. நான் யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு வந்தவர் விஜயும் சீமான் தான். சீமான் பாவம் 8% போய் ரொம்ப கஷ்டப்படுறாரு.
ஏன்னா பாமகலாம் அதிகமாக வந்ததுங்க. 5 எம்எல்ஏ வந்து அந்த 5 பேர் முன்னிலையில் இருக்காங்க. எவ்வளோ வருவான்னு தெரியாது. 5-6 முன்னிலையில் லீடிங்ல இருக்காங்க. இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்னன்னா, இது விஜய் என்ற ஒரு ஃபேக்டரை விட மக்கள் தேடிட்டு இருந்தாங்க. யார் ஆல்டர்னேட்டிவ், யார் ஆல்டர்னேட்டிவ், யார் ஆல்டர்னேட்டிவ். விஜய்ன்ற ஒரு நபர் வந்த பொழுது, அவர் இந்துவாக இருந்தா கிறிஸ்டியனாக இருந்தானே, நடிகராக இருந்தா நடிகர் இல்லாதவராக இருந்தானே, எப்படி இருந்தால் எனக்கு போனுங்கிறது எவனா இன்னொருத்த தேர்ட் ஃபோர்ஸ். விஜய் அந்த இடத்துல ஃபிட்டாக போடு ஜெயிக்க வை. அப்போ வந்து இது விஜய்க்கான வெற்றின்னு எடுத்துக்கலாமா, இல்ல எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற மாதிரி மக்கள் ஓட்டு குத்திருக்காங்களா? இது எப்படி ஜெனெக்ஸ் பார்க்கறது? எல்லாம் விஜய்க்கான வெற்றின்னு எடுத்துக்கிறான். ஜெனெக்ஸ் எல்லாம் விஜய்க்கு போட்டு போட்டாங்க. 50-60 வயசுக்காரவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டான். அவங்க ரசிகர் மன்றம் கிடையாது. அவங்களுக்கு மாற்றம். தட் இஸ் பல்வேறு வகையான வெற்றி காரணிகள். பெண்கள் போட்டது காரணம் பாதுகாப்பு இல்லைங்கிறதுனால. பெட்ரோல் பெரியவர் முதியோர் போட்டது காரணம் மாற்றம் கிடையாது. 25 வயசு கீழே 30 வயசு கீழே இருக்கிறவங்களாம் தலைவா அப்படின்ற ஒரு வெறியில போட்டாங்க. ஸோ எல்லா செக்மெண்ட்டும் போட்டதுனால விஜய் ஈஸியாக வெற்றி பெற முடியும். ஓகே சார், இப்போ வந்து விஜய் கட்சியில வந்து ஜெயிச்சிருக்க பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இது பற்றி கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அனுபவமும் இருக்காது. இப்போ அவங்க வந்து இப்பெல்லாம் எம்எல்ஏ ஆகி இப்போ சட்டமன்றத்துக்கு போறாங்களே, அவங்களை எப்படி சார் இப்போ ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாம்? காமராஜ் தோற்கடிச்ச சீனிவாசன் எத்தனை பேருக்கு தெரியும்? விருதுநகர்ல சீனிவாசன் ஒருத்தர் இருக்கிறான்னு பக்கத்து வீட்டுக்காரன்னு கூட தெரியாது. காமராஜரை தோட்டத்தை அடிச்ச உடனே உலகம் முழுக்க புகழ் பெற்றார். பர்கூர்ல ஜெயலலிதா தோற்கடிச்ச சுகவனம் நான் எழுதினேன். யானை காதில் பூந்த எறும்புன்னு எழுதினேன். கேலி பண்ணாங்க எங்க கூட இருக்கிறவங்களாம். ஜெயலலிதாவை தோக்கதாவது கலைஞர் எனக்கு பெட்டே வச்சார். அதாவது ஜெயலலிதா தோக்கதா இருந்தேன். சும்மா போயா ஜாபர் தொட்டா அந்த அம்மா ஜெயிக்கு நீயே தோக்கிறேன் பெட்டு வச்சுக்கலாமான்னு கேட்டேன். ஏன்னா கலர் நிலவரம் அப்படி இருந்தது. அந்த மாதிரி ஸ்டாலின் தோப்பார்னு யாராவது குளத்தூர்ல நினைச்சு கூட பார்க்கல. ஸ்டாலின் மேல கோபமோ அதிருப்தியோ எல்லாம் எனக்கு, நான் பத்திரிக்காரன் எல்லாரும் ஈக்குவல் தான், எனக்கு எல்லாமே ஈக்குவல். ஆனா ஸ்டாலின் தோப்பாருங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு, அந்த அளவுக்கு விஜயோட புகழ் இருந்திருக்குன்னா ஸ்டாலினை தூக்கி போட்டு தோக்கிற அளவுக்கு வந்துருதுன்னா, இனிமே நீங்க அதிமுக திமுக ஜெயிச்சா கூட தலைவர் இல்லைங்கிற ஒரு பொசிஷன் ஒரு கால் சொல்றேன். அந்த மாதிரி பல மந்திரிகள் அமைச்சர்கள் பிடிஆர் பழனிவன் பாக்கெட் வரும். பிடிஆர் அவங்க அப்பா பழனிவன் ராஜன், தாத்தா இவர் பிடி ராஜன், நீதி அந்த ஃபேமிலியில வந்த நீதி கட்சி வந்தவங்க அவங்களே தோத்துட்டாங்க. சிம்பிளா தோக்கடிச்சு போயிட்டாங்க சின்ன பசங்கள்லாம். ஸோ இதில் நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, அண்ணாவோட அமைச்சரவையில் இருந்தவங்க எல்லாம் பாதி பேருக்கு அரசியலே தெரியாதுன்னு அன்னைக்கு இந்த பேச்சு பேசினாங்க. அன்னைக்கு இதே பேசினாங்க. ஏன்னா யாருமே எம்எல்ஏ இருந்தாங்களே தவிர அமைச்சரவையில் யாரும் இருந்ததில்லை. இதெல்லாம் காங்கிரஸ் அமைச்சரவை தான். அண்ணா திறம்பட நிர்வாகிச்சா, கலைஞர் நிர்வாகிச்சார். எம்ஜிஆர் சில பேர் கே கிருஷ்ணசாமி, மதிய அழகன் அவங்களாம் கூட இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. என்ன நடக்க போகுதுன்னா, தமிழக வெற்றி கழகத்துல அதிமுக திமுக காங்கிரஸ்ல பாஜகல இருந்தும் நிறைய பேர் போய் ஜாயின் பண்ண போறாங்க. ஓகே, இந்த சைடு வர போறாங்க, ஜாயின் பண்ண போறாங்க. விஜய் ஜாகிரதையா எடுத்துக்கணும். எல்லாரும் எடுத்துட்டான்னா திராவிட கட்சி ஆயிடும். இப்ப எப்படி பாஜக வந்து திராவிட பாஜகன்னு சொல்றோமோ அந்த மாதிரி திராவிட தாவக்கான்னு சொல்ற அளவுக்கு விஜய் வச்சு கூடாது. போதும் எடுத்துட்டு போ. ஜேசிடி பிரபாகரன் அவங்க நல்ல திறமை, கூப்பா கிருஷ்ணன் ஓகே பரவாயில்ல. இனிமேல் யாரும் எடுத்துக்காம இருந்தீங்கன்னா, எடுக்கலைன்னா திராவிட பாஜக மாதிரி ஆயிடுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே சார், ஏற்கனவே இப்ப திமுக அமைச்சர்கள் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு, குற்ற வழக்குகள்லாம் இருக்கு. இப்ப வேற இவங்க ஆட்சியும் இழந்துட்டாங்க. இப்ப அவங்களாம் அடுத்த கட்ட நிலைமை என்ன சார் பண்ண போறாங்க? அமித்ஷா தான் கேட்கணும். மம்தா பானர்ஜி மேல நடவடிக்கை எடுக்க தெரிஞ்ச அமித்ஷாக்கு, இங்க மகாராஷ்டிரால நடவடிக்கை எடுக்க தெரிஞ்ச அமித்ஷாக்கு, கவிதா மேல நடவடிக்கை தெரிஞ்ச அமித்ஷாக்கு, டெல்லியில கெஜ்ரிவால ஜெயிலில் போட்ட அமித்ஷாக்கு, திமுக அமைச்சர்கள் மீது எஃப்ஐஆர் போட சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு கொடுத்து 3 மாதமா போடலையே. அப்ப என்ன காரணம்? அண்டர்ஸ்டாண்டிங்கா, நூல் குத்தா, ஹேண்ட் இன் கிளவா? விஜய் முதலமைச்சரா வந்தா கூட திமுக ஆதரவு மனநிலையில மத்திய அரசாங்கம் இருந்ததுன்னா, தமிழ்நாட்டுல கடவுள் வந்தா கூட பாஜகவை காப்பாற்ற முடியாது. 2 மாதம் தெரிஞ்சு போயிடும். விஜய் நடவடிக்கை எடுக்கணும்னு ஆசைப்படலாம். விஜய் ஸ்டேட் போலீஸ் தான் கண்ட்ரோல், சிபிஐ கண்ட்ரோல்ல. அங்க வந்து ஆளை போடு அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்போ மத்திய பாஜகவோட சாயம் வெளுக்குமான்னா அப்பதான் வெளுக்கும். எக்ஸ்போஸ் இப்ப சொல்லுவான் ஸ்டாலின் எடுக்க உள்ள நடவடிக்கை எடுக்க உள்ள மம்தா பானர்ஜி இடி ஆபீஸ் அடிச்சு உடைச்சா அது உள்ளதுக்கு போகலையா? நீங்க இன்னமும் வேலை நடக்குது. மத்திய பாஜக முழுக்க நம்ப தயாரா இல்ல. விஜய்க்கு தொல்லை கொடுத்தாலும் கொடுக்கலாம். அவங்க எப்படி சார் தொல்லை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்? பணம் கொடுக்காம இருக்கலாம், அவங்கள வழி கொண்டு வரதுக்கு பண்ணலாம். ஆனா விஜய் அதுக்கெல்லாம் கேர் பண்ண மாட்டார். ஆனா விஜய் வந்து சாஃப்ட் போக் கடைபிடிப்பாருன்னா மத்திய அரசாங்கத்தில் சாஃப்ட் போக். ஸ்டாலின் மாதிரி எதிர்க்கக்கூடிய அளவு மனநிலையில விஜய் இல்லை. ஏன்னா கரூர் சம்பவம் இருக்கு, அது ஜட்மெண்ட் வரணும், சிபிஐலேருந்து இருக்கு, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்களா தெரில. மத்திய அரசாங்கம் என்ன பண்ண போகிறதுங்கிறத பொறுத்து தான் விஜயோட அடுத்த கட்ட மூவாக இருக்கும்.
பட் விஜய் டெல்லிக்கு போய் பிரதமரை பார்ப்பாருன்னா சம்பிரதாயமாக வெயிட் பண்ணுவார் எல்லாருக்கும். ஆனால் விஜய் வந்து இப்போ கலைஞர் மாதிரியோ, எம்ஜிஆர் மாதிரியோ, ஜெயலலிதா மாதிரியோ, அண்ணா மாதிரியோ ஆட்சி நிர்வாகம் பண்ணக்கூடிய தலைவர்கள் கம்மி. ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுற அமைச்சர் முதலமைச்சர் தான் அதிகம். ஸ்டாலின் கூட அப்படிதான் இருந்தாரா? ஸ்டாலின் 4 பேர் கண்ட்ரோலில் தான் இருக்காருன்னு சொல்றாங்க. அதனால உண்மைன்னு தெரியல. அது 4 பேர் தான் அவனை சுற்றி யாரும் பார்க்க. திமுக அமைச்சர்களே கூறப்படுறாங்க. திமுக அமைச்சர்களே எங்கள் தலைவர் பார்க்க விடாமல் தடுக்கிறாங்க பாருங்க. ஓகே, அவங்களால சந்தேகம் இல்லை. இப்போ ஸ்டாலின் வந்து முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தது மக்கள். நீங்க போடல, நான் போட, நம்ம முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் நம்ம போடுற வரி பணத்தை சம்பளம் வாங்குற அதிகாரிகள். நம்மள எப்படி ரூல் பண்ண முடியும்? ரூல் பண்ணியிருந்தாங்க 5 வருஷமா. இறையன் மாதிரி திறமையான அதிகாரிகள்லாம் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல. அதுக்கு பிறகு அந்த அதிகாரிகள்லாம் ஸ்டாலினை தவறான திசையில வழிகாட்டி அவரை நாசம் பண்ண வச்சு படுகொழியில சொல்லிட்டாங்கன்னா உண்மைன்னு தான் சொல்லணும். அதோட ரிசல்ட் தான் இப்ப அவர் அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அவர் டிவி பார்க்க விடல, பத்திரிகை படிக்க விடல, செய்திகள் பார்க்க விடல, யூடியூப் பார்க்க விடல. அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. அதோட பலன் இப்ப நாளைக்கு அவங்க தொடச்சி போயிட்டு பேக்வர்ட் கிளாஸஸ்லயோ இல்லைன்னா வந்து மண்டபம் கேம்ப்லயோ எங்க போய் உட்காந்துருவாங்க. அவங்களுக்கு ரிட்டையர் ஆகிட்டு பென்ஷன் வேற வரும், 2-3 லட்சம் பென்ஷன் வரும். அவங்களுக்கு என்ன வந்து நல்ல பணமும் பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ மத்திய அரசாங்கமும் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டியது திமுக அதிமுக மேல இல்ல, அதிகாரிகளை கொட்டத்தை அடக்கணும். விஜய் ஜெயலலிதா பண்ண மாதிரி தண்ணீர் அதை காட்டி அடிச்சு 10 பேர் உள்ள தள்ளணும். அப்படி உள்ள தள்ளினாதான் கொட்டம் அடங்கும். இல்லைன்னா இந்த கவர்மெண்ட்லயும் போய் பார்த்து அதே போஸ்டை வாங்கி உட்காந்து அதே கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா கடவுள் கூட தமிழ்நாடு காப்பாற்ற முடியும். ஓகே சார், இப்ப டிவிக்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. குறிப்பா வந்து இந்த எலெக்ஷன்ல ஒரு பிடிச்ச விஷயம் டிவிக்கே சரி என்னன்னு பாத்தீங்கன்னா, வாக்காளர்களுக்கு பணம் பெருசா கொடுக்கல. ஆனா மாற்றா பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுக அவ்வளவு பணத்தை போட்டு இறைச்சாங்க சார். அது வந்து பலிக்கவே இல்லையே சார் இந்த எலெக்ஷன்ல. நம்ம ஜனங்களை ஏமாற்ற முடியாதுமா. பணத்தை வாங்குறத வாங்கிடுவோம், சத்தியம் பண்ணுறது பண்ணுவான். எங்கள் ஓட்டுச்சாரில் போய் நம்ம ஃபேமிலியில் 10 பேர் இருந்தாங்க, நான் 10 மட்டும் பணம் வாங்கிட்டு போடு, 9 பேர் விசில் ஊதி விட்டாங்க. அப்படிதான். ஏன்னா ஜனங்களுக்கு என்ன தெரியும், என் பணம் எனக்கு கொடுக்குறடா, நீ இன்னும் உங்கள் வீட்டில் இருந்து லாக்கர்ல இருந்து எடுத்து கொடுக்குற, எங்கிட்ட கொள்ளாட்ச பணத்தை கொடுக்குற, கொடு வாங்கிக்கோ, எல்லாம் நீ கொடு, திமுக கொடு, அதிமுக கொடு. பாஜகவே மயிலாப்பூரில் கொடுத்ததா கேள்விப்படும். மோடி அமித்ஷா கொடுக்காதேன்னு சொன்னது மீறி கொடுத்தாங்க மயிலாப்பூரில். அதுவும் தோத்து போயிட்டாங்க. 3வது 4வது 4 வருவான்னு எதிர்பார்த்து 3க்கு வந்துட்டாங்க. ஸோ விஜய் வந்து எந்த பணமும் கொடுக்கல. ஏன்னா அவர்கிட்ட பணம் இல்லை, பாவம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்சி டெவலப் பண்ண கஷ்டப்பட்டார். அப்படிப்பட்ட நிலைமையில பணம் கொடுக்காம இவ்வளவு வெற்றி பெற்றிருக்கிறது பெரிய ஆச்சரியம். அது இட்ஸ் ஹிஸ்டரி ரிட்டன் இன் தமிழ்நாடு. ஒரு சரித்திர சாதனை படைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். நம்மளோட கணிப்பெல்லாம் மீறி அவர் வந்துட்டாருன்னா அவர் எப்படிப்பட்ட வெற்றியை பெற்றிருப்பாரு. மேலே மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்குது. மக்கள் செல்வாக்கு, ஆனா மக்கள் வெளியில காட்டல. சர்வே எடுத்த போதெல்லாம் வெளியில நான் விஜய்க்கு போடுவோன்னு சொல்ல. ஏன்னா விஜய்க்கு ஏன் போடலன்னு நம்ம அன்னைக்கே பேசின மாதிரி, இந்த பக்கம் திமுக அதிமுக நிற்கும் போது விஜய்க்கு போட்டேன்னு சொல்ல உயிரோட போக முடியுமா அவங்களால? விஜய்க்கு முன்னாடி உள்ள டாஸ்க் நிறைய இருக்கு. சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டணும், கஞ்சாவை ஒழிக்கணும், சாராயத்தை நிறுத்தணும், இன்கம் இல்ல, பேங்க்ரப்சி ஸ்டேட்டு 10 லட்ச ரூபா கோடி கடன் இருக்கு. விஜய் முள்கிரீடம் தான் சுமப்பார், ஏசுநாதர் மாதிரி. வைரக்கிரீடம் கோகினூர் கிடையாது அவருக்கு. கோகினூர் வைரக்கிரீடம் இல்லை, முள்கிரீடம் தான் இருக்கு. பார்த்து செயல்பட்டான தலைமையில வச்சுட்டு கொண்டாடுவாங்க மக்கள். அவர் முன்னாடி இருக்க சாத்தியக்கூறுகள் நிறைய டாஸ்க் இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ண விஜய் சிம்பிளா எடுத்துக்க முடியாது. தமிழ்நாடு மக்கள் பெரிய பொறுப்பு அவங்க மேல இறக்கி வச்சிருக்காங்க. அந்த பொறுப்பை செயல்பட்டாங்கன்னா உங்களை தமிழ்நாடு மக்கள் உச்சி முகர்வார்கள்னு சொல்லணும். இப்போ விஜயோட சேர்ந்து செங்கோட்டையன் அவர்களையும் இப்போ ஜெயிக்க வச்சுட்டாங்க சார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரும் வின் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ டிவிகே கவர்மெண்ட் இப்போ நடக்க போது செங்கோட்டையனுக்கு பெரிய ரோல் இருக்கா சார் வழி நடத்துறதுக்கு விஜய்? கண்டிப்பா கண்டிப்பா. செங்கோட்டையன்லாம் விடமாட்டார் விஜய். செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகரன், கூபா கிருஷ்ணன், அப்புறம் வந்து ஸ்டாலினை தோக்கடிச்ச பிஎஸ் பாபு, இவங்கெல்லாம் அமைச்சர்களை சேர்த்துப்பார், கண்டிப்பா சேர்த்துப்பார். அது இல்லாமல் நிர்மல் குமார் மாதிரி யங்ஸ்டர்ஸ், வெங்கட்ராமன் எம்எல்ஏ, மயிலாப்பூர் எம்எல்ஏ. எனக்கு தெரிஞ்சு மயிலாப்பூருக்கு முதல் தடையாக ஒரு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும்னா, ஏன்னா அவர் தாவக்காவோட பொருளாளர் வேறு. வெங்கட்ராமன் நல்ல மனிதர், சிறந்த மனிதர், வீட்டுக்கெல்லாம் வந்தார், நிறைய பண்பானவர். அந்த மாதிரி ஒரு அரசியல் வருமானம் எதிர்பார்த்திருந்த மக்களிடம் கரெக்ட் டைம்ல கரெக்ட் பிளேஸ்ன்னு, கரெக்ட் பொசிஷன், கரெக்ட் பிளேஸ், கரெக்ட் டைம், கரெக்டாக விஜய் உள்ள வந்தார், ஜெயிச்சுட்டு போயிட்டார். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.